உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த 4 வருஷத்துல, அதாவது திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த 4 வருஷத்துல திமுக அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை எது தெரியுமா? அவங்க சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியதை விட சங்கின்ற வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அத்தனை நபர்களுமே சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை பயன்படுத்தியதை விட சங்கின்ற வார்த்தையை தான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி யாராச்சும் இந்த 4 வருஷத்துல கேள்வி எழுப்பி இருந்தாங்க அப்படின்னா, கேள்வி கேட்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க. கேள்வி கேட்கறவங்க யாருன்னு பார்த்து அதற்கு ஏற்றவாறு சங்கி முத்திரை குத்துவது. இஸ்லாமியர்கள் யாராச்சும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்பிட்டாங்க வச்சுக்கோங்க, ஏங்க நீங்க வாக்குறுதியில சொன்னீங்க நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி திமுகவை நோக்கி யாராச்சும் இஸ்லாமியர்கள் கேள்வி எழுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க பச்சை சங்கி. அதே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, அது இது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் ஏங்க செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீல சங்கி. கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்க ரொம்ப காலமாவே கல்லறைக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டுக்கிருக்கோம், நீங்க செஞ்சு தரலையே, ஏன் செஞ்சு தரல அப்படின்ற மாதிரி கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்பி விட்டார்கள் என்றால் அவர்கள் வெள்ளை சங்கி. இந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமைகளை நோக்கி யாராச்சும் கேள்வி எழுப்பிட்டாங்க அப்படின்னா இருக்கிற நிறங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்றவாறு சங்கி முத்திரை குத்துவது. சோ இந்த 4 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியதை விட சங்கின்ற வார்த்தையை தாங்க அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. சோ அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி போய்கிருக்கு. சோ அந்த செய்தியை நோக்கி கேள்வி கேட்ட எல்லாருக்கும் சங்கி முத்திரை குத்திக்கு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஒரு செய்தி பயங்கரமா வைரலா போய்கிருக்கு. ஒரு 4 சிறுவர்கள் ட்ரெயின்ல போற ஒரு வட மாநிலத்தை சார்ந்தவரை என்ன பண்ணிருக்காங்க, 20 இடங்கள்ல வெட்டி இருக்கிறாங்க. கஞ்சா போதையில ரீல்ஸ் மோகத்துல 20 இடங்கள்ல வெட்டி இருக்காங்க. அந்த சம்பவம் தான் சமூக வலைத்தளங்களை பயங்கரமா வைரலா போய்கிருக்கு. சோ இந்த சம்பவத்தை நோக்கி கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்ற ஜனநாயகவாதிகள் எல்லாத்தையுமே சங்கி முத்திரை குத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது, பல்வேறு வகையான கேள்விகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். வட மாநிலத்தை சார்ந்த சுராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்கிட்ட முதல்ல தமிழர்களாகிய நாம ஒரு அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறோம். கண்டிப்பான முறையில பகிரங்கமா நம்முடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுதான் ஆகணும், சரிங்களா? சரி, என்ன மேட்ரு நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுவோம். திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த மேட்ரு நடந்திருக்கு. அதாவது திருத்தணி அருகே ஒரு ஓடுகின்ற ட்ரெயின், அந்த ஓடுகின்ற ட்ரெயின்ல வடமாநிலத்தை சார்ந்த சுராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞர் பயணப்படுறாரு. அவருக்கு வயது 20. அவர் ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர். சோ அந்த நபர்கிட்ட, வடமாநிலத்தை சார்ந்த அந்த நபர்கிட்ட ஒரு 4 சிறுவர்கள் போய் என்ன பண்ணிருக்காங்க, வம்புழுத்து இருக்கிறாங்க. ஒரு ரீல்ஸ் போடுவதற்காக வம்புழுத்து இருக்காங்க. ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அதை டீஸ் பண்றதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அது எப்படி வம்புழுக்கிறானுங்க, கையில அருவாள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஓடுகின்ற ட்ரெயின்ல அந்த நபர்கிட்ட வம்புழுக்கிறாங்க. யார்கிட்ட? சுராஜிட்ட வம்புழுக்கிறாங்க. சோ சுராஜிட்ட வம்புழுத்த உடனே சுராஜ் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றார். சோ எதிர்ப்பை பதிவு செய்த உடனேயே ரயில் நின்ற உடனே அந்த சுராஜை இழுத்துட்டு போய் ஒரு ரயில்வே காம்பவுண்டுக்குள்ள வச்சு வெட்டுகின்ற மாதிரி ரீல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ரீல்ஸ் எடுத்துட்டு அதுல வெற்றிக்குறி வேற போட்டிருக்காங்க அந்த 4 சிறுவர்கள். சோ இந்த சம்பவத்தை அவங்க வீடியோ கேப்சர் பண்ணி ரீல்ஸா வேற போட்டிருக்காங்க. சோ ரீல்ஸ் போட்டதன் மூலமாக சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி வைரல் ஆகின்றது. அதனால அந்த நபர்கள் யாரு அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடித்து அந்த 4 சிறுவர்களையுமே என்ன பண்றாங்க, சிறையில் அடைக்கின்றார்கள். சாரி, அந்த 3 சிறுவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு சிறுவருக்கு புத்திமதி சொல்லி அவனுக்கும் அந்த குற்றத்திற்கும் கொஞ்சம் கம்மி தான், அதனுடைய செயல்பாடுகள் என்பது கம்மிதான்ற காரணத்துக்காக ஒரு சிறுவனை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி தாங்க சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்தி போய்கிருக்கு. சோ காவல்துறை அதிகாரிகள் கொடுக்கின்ற ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், அந்த சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்திருக்கார்கள் என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல தாங்க நமக்கு பல்வேறு வகையான கேள்விகள் எழும்புது. சோ அந்த பல்வேறு வகையான கேள்விகளை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஒன்னொன்னா கேட்க போறோம். முதல்ல இந்த சம்பவம் என்பது, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது உள்ளபடியே தமிழ்நாட்டு அரசாங்கம் வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய முழு தோல்வி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு தோல்வி என்று எதற்காக நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, அதாவது அந்த சிறுவர்கள் ரீல்ஸ் போடுவதற்காக தான் அந்த வடமாநிலத்தை சார்ந்தவர் வெட்டி இருக்கிறாங்க.
அந்த சிறுவர்கள் இப்ப மட்டும் ரீல்ஸ் போடல, இதற்கு முன்பாகவே அவங்க ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆயுதங்களோட ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அது சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொரு வீடியோ கிளிப்பிங்கா வெளியே வந்து கொண்டே இருக்கின்றது. சோ இந்த சிறுவர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல பல சிறுவர்கள் இது போன்றுதான் ஆயுதங்களோட ரீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு வீடியோ கிளிப்பிங்கா இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் அப்லோட் பண்ணிக்கிருக்காங்க. அப்ப காவல்துறை அதிகாரிகள் இந்த சைபர் கிரைம் என்ன பண்ணிக்கணும், சோ இது போன்று ரீல்ஸ் போடுகின்ற நபர்கள், அருவாக்கத்தையோட ரீல்ஸ் போடுகின்ற நபர்கள், இவர்களை கண்காணித்து ஆல்ரெடி இவர்களை நெறிப்படுத்தி இருக்க வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும், அவர்களை கண்டித்திருக்க வேண்டும், குறைந்தபட்சம் கண்டித்திருக்க வேண்டும். ஆனா அதை செய்தார்களா என்றால் செய்யவில்லை. ஆல்ரெடிங்க நம்ம கவின் படுகொலை விவகாரத்துல சுர்ஜித் என்று சொல்லப்படுகின்ற அந்த குற்றவாளி பல ரீல்ஸ் போட்டிருக்கான் ஆயுதங்களோட. இத்தனைக்கும் காவல்துறை அதிகாரியுடைய ஒரு பையன் சுர்ஜித் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் பல ரீல்ஸ் போட்டிருக்கான், ஆயுதங்களோட போட்டிருந்தான். சோ அந்த சுர்ஜித் என்று சொல்லப்படுகின்ற அந்த பர்டிகுலர் நபரை அந்த கவின் படுகொலை நடப்பதற்கு முன்பாகவே இந்த காவல்துறை அதிகாரிகள் கண்டிச்சிருந்தாங்க, வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் கவின் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க மாட்டான். ஃபேக்ட், கவின் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க மாட்டான். அப்ப கவின் படுகொலை மூலமாக இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் பாடம் கற்றிருக்க வேண்டும். எப்படி கவின் படுகொலை விவகாரத்துல வந்து சுர்ஜித் வந்து ஏற்கனவே ஆயுதங்களோட ரீல்ஸ் வந்து போட்டான். அப்பவே சமூக வலைத்தளங்கள்ல பல ஜனநாயகவாதிகள் கண்டிச்சாங்க. நீங்க வந்து ஏன் சுர்ஜித்தை இதுக்கு முன்னாடியே நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்ப அன்னைக்கே இதன் மூலமா பாடம் கற்றிருந்தாங்க, நம்ம காவல்துறை அதிகாரிகள் கற்றிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 4 சிறுவர்கள் இது போன்று சம்பவங்கள் செய்திருப்பார்களா? கவின் படுகொலைக்கு முன்பாவே இந்த காவல்துறை அதிகாரிகள் சுர்ஜித்தை கண்டிச்சிருந்தாங்க, கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவினும் இறந்திருக்க மாட்டாப்ல. அதே மாதிரி இந்த 4 சிறுவர்களுமே இது போன்று தவறான பாதையில் போகியிருக்க மாட்டார்கள். அதனாலதான் சொல்றேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய முழு தோல்வி. இதை நம்ம பதிவு பண்ணிதான் ஆகணும். அடுத்து இந்த சம்பவம் சம்பந்தமாக மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. சோ அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா எல்லாரையுமே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. பிரஸ்காரங்களை மட்டும் அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல 0% கஞ்சா வந்து கல்டிவேஷன் அப்படின்றாரு. கல்டிவேஷன் என்னது, விவசாயம் பண்றது. நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே கஞ்சா பயிரிடப்படவில்லை. அந்த மாதிரி ஒரு 0% கல்டிவேஷனா தான் நம்ம தமிழ்நாடு இருக்கின்றது. சரி, ரைட்டு, 0% கல்டிவேஷனாக கஞ்சா இருக்கின்றது, ரைட், ஓகே. அப்ப கஞ்சா எப்படி உள்ள வந்துச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி புழக்கத்துல வந்துச்சு, எதன் மூலமா வந்துச்சு, யாரு மூலமா வந்துச்சு, யார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றா, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? 0 கல்டிவேஷன் என்று சொன்னால் மட்டும் போதாது, தமிழ்நாட்டுல கஞ்சாவுடைய புழக்கம் என்பது 0% இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஆட்சியை நடத்த வேண்டும். அதனாலதான் சொல்றேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு தோல்வி என்று இதற்காகத்தான் நான் பதிவு பண்றேன். அதே மாதிரி நமக்கு என்ன ஒரு ஆழமான கேள்வி அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலுமே இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து நம்பிடுவாங்களா? நீங்க என்ன சொன்னாலுமே இங்க இருக்கிற பொதுமக்கள் நம்புகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய ஒரு முட்டாள் ஒண்ணு கிடையாது. நெத்தியில வந்து இழிச்சவாய் என்று எழுதி ஒட்டப்படவில்லை. 0% கஞ்சா கல்டிவேஷன் சொல்றீங்க, அப்ப கஞ்சா உள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கேட்கதான் செய்வாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலும் வார்த்தை ஜாலங்கள் மூலமாக விளையாடினீங்க அப்படின்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போக மாட்டார்கள், திருப்பி கேள்வி கேட்பார்கள். ஏன்னா இது தந்தை பெரியாருடைய மண், ஏன்னா இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூலமாக பண்படுத்தப்பட்ட ஒரு மண், கேட்கதான் செய்வாங்க. ஏங்க என்ன கேட்டாலும் ஒரு அப்படியே முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிற மாதிரி ஒரு பதிலா? அப்பாவு அவர்கள்ட்ட சமீபத்தில் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. திருநெல்வேலியில சாதிய வன்கொடுமைகள், சாதிய படுகொலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்களே, என்னங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவு அவர்கள் என்ன சொன்னாரு, அதே மாதிரிதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே அசர வைக்கிற மாதிரி பதில் சொன்னாரு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. திருநெல்வேலியில தென் மாவட்டங்கள்ல சாதி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதாமா, ஒண்ணு கூட கிடையாதாமா. இதெல்லாமே ஊதி பெரிதாக்குறாங்களாமா. இது தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்து கொண்டிருக்கின்றது, இந்த மாதிரி இவங்க வந்து கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவு அவர்கள் பதில் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் அசர வைக்கிற மாதிரி பதில் கொடுத்தாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன சொன்னா நம்பிக்கிட்டு போவாங்களா? சமீபத்துல செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, செவிலியர்களை அடிச்சு தரவன இழுத்துட்டு போறாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை அடிச்சு தரவன இழுத்துட்டு போறாங்க. அப்ப மா சுப்பிரமணியன் அவர்கள்ட்ட வந்து பேட்டி கேட்கிறாங்க. அப்ப மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அப்பவும் இதே மாதிரிதான் எல்லாத்தையும் அசர வைக்கிற மாதிரி பதில் சொன்னாரு. நம்ம தமிழ்நாட்டுல செவிலியர்கள்ட்ட அந்த வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது, எல்லா வேகன்சியும் நாங்க நிரப்பிட்டோம். எல்லா வேகன்சியும் நிரப்பிட்டீங்க அப்படின்னா அப்ப எப்படி செவிலியர்கள் போராட்டம் பண்ணுவாங்க? எப்படி போராட்டம் பண்ணுவாங்க? யாருமே ரிட்டையர் ஆயிருக்கவே மாட்டாங்களா? இந்த 4 ஆண்டுகள்ல
செவிலியர்கள் பணி முடிந்து யாருமே ரிட்டையர் எடுக்க மாட்டாங்களா? அப்ப நாங்க எல்லாத்தையும் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு போவாங்களா? காலி பணியிடங்கள் இல்லை என்றால் காலி பணியிடங்களை வேக்கன்சிஸ உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா என்ன சொன்னாரு மா சுப்பிரமணியம் அவர்கள்? இல்ல, நாங்க எல்லா காலி பணிகளும் நிரப்பிட்டோம். இதே மாதிரிதான் இப்ப எப்படி சொல்றாரு, 0% கஞ்சா கல்டிவேஷன், அதே மாதிரி சொன்னாரு. எங்கேயுமே காலி பணியிடங்களே இல்ல, எல்லாம் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க என்ன சொன்னாலுமே நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மனிதர்கள் கிடையாது. சோ இதோட நம்ம இன்னொரு முக்கியமான தரவுகளை நம்ம சொல்லிதான் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பயங்கரமான சதி பண்றாங்க. இது ரொம்ப நாளாவே நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம இளைமறை காயாவும் சொல்லியிருக்கோம், டைரக்டாவும் சொல்லியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கரமான ஒரு சதி. எப்பப்பெல்லாம் மக்களுடைய சக்திகள் பெருமளவுக்கு எழும்பி ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மக்களுக்குள்ளேயே சண்டை மூடி விட்டுருவாங்க. மக்களுக்குள்ளே சண்டை மூடி விட்டுருவாங்க. ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க கொலாய் சண்டை பாத்துறீங்களா? கொலாய் சண்டையில 2 நபர்கள் சண்டை வரும். 2 நபர்கள் சண்டை வரும். அதுல ஒரு நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை எதிர்க்கின்ற நபரை எதிர்க்க முடியாம என்ன பண்ணுவாங்க, ஏய் நீ என்ன சொன்ன அன்னைக்கு, நீ அவளை பத்தி அன்னைக்கு சொன்னல அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நின்று ட்விஸ்ட் ஆயிடுவாங்க. நீ அப்புறம் என்ன பத்தி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அதுகளுக்குள்ள சண்டை போட்டுருவாங்க. இது எஸ்கேப் ஆகிக்கிறோம். இதே ஒரு பேட்டர்னை தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. வேங்கவேல் விவகாரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேங்கவேல் விவகாரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அந்த வேங்கவேல் மக்கள் இருக்காங்களே, அந்த வேங்கவேல் மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நீதி குரல் எழுப்பியது. எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், அனைத்து சமுதாய மக்களுமே ஓரணியில் திரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வேங்கவேல் மக்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பாதிக்கப்பட்டவரே குற்றவாளி ஆக்கி விட்டாங்க. பாதிக்கப்பட்டவரே குற்றவாளி ஆக்கி இருக்கிறாங்க. குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் பண்ணிருக்காங்க ஒழிய நீதிமன்றம் இன்னும் உத்தரவு கொடுக்கல. அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு உத்தரவு கொடுக்கல. ஆர்குமெண்ட் போய்க்கு இருக்குது, வழக்கு போய்க்கு இருக்குது. ஆனா பாதிக்கப்பட்டவனே குற்றவாளி என்று இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்த உடனேயே இந்த சிவில் சமுதாய மக்கள், பிசி, எம்பிசி எல்லா மக்களுமே ஒருமித்த குரல்ல வேங்கவேல் மக்களுக்காக நீதி கேட்டாங்க. பாத்தீங்களா? அந்த திமுக மீதான எதிர்ப்பினுடைய வீரியத்தை அப்படியே உடைச்சு விட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போய்க்கு ஆர்குமெண்ட்லாம் போய்க்கு இருக்குது. இன்னும் வேங்கவேல் மக்கள் தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் கூட இங்க இருக்கிற பிசி, எம்பிசி மக்கள்ல சாதிய உணர்வு கொண்ட சில நபர்கள் அவங்க செஞ்சிருக்க கூடும்பா, எப்படி இவங்களே கலந்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி அப்படியே டைவர்ஷன் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொலாய் சண்டையில எப்படி 2 பேருக்கு சண்டை மூடி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் என்ன பண்ணாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே உடைக்கும் விதமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படியே பட்டியல் சமுதாய மக்கள் மீது பழிய போட்ட உடனே இங்க இருக்கிற பிசி, எம்பிசி மக்கள் இருக்கிற சில நபர்கள் என்ன பண்றாங்க, சரி இவங்க செஞ்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அந்த ஒரு திமுக மீதான எதிர்ப்புடைய வீரியத்தை திமுக சூப்பரா குறைச்சு விட்டாங்க. இதே பேட்டர்ன் தாங்க இன்னைக்கு நடந்தது. சுராஜ் மேட்டரில் நடந்திருக்கு. இந்த பட்டாக்கத்தை வச்சு இந்த ரீல்ஸ் போட்டாங்க தெரியுமா, அந்த மேட்டர்லுமே இதான் நடந்திருக்குது. இப்ப என்ன ஒரு ட்ரெண்டிங்கை செட் பண்ணி விட்டுருக்காங்க தெரியுமா? அதாவது இந்த கத்தியை வச்சு ரீல்ஸ் போட்டவங்க புள்ளிங்கோ அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள், எஸ்சிஎஸ்டி மக்களை சார்ந்தவர்கள். ஸோ எஸ்சிஎஸ்டி மக்களை சார்ந்த இந்த நபர்கள் தான் இது போன்ற கலவரங்களில் ஈடுபடுறாங்க, இது போன்ற செய்கையை செய்யறாங்க. இவங்க தான் கானா பாட்டு பாடிட்டு திர்றாங்க. இவங்க கானா பாட்டு பாடுவதன் மூலமாக தான் இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்குது. இப்ப ஏன் தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கல, யார் கேட்கல, கேட்க விடாம என்ன பண்றாங்க, டைவர்ஷன் பண்ணி விடுறது. அப்ப இயல்பாவே ஒரு சாதி உணர்வு கொண்ட இந்த பிசி, எம்பிசி மக்கள் இருக்கின்ற சில நபர்கள், நான் ஒட்டுமொத்த மக்களையும் சொல்ல, அதுல ஜனநாயகவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா இயல்பாவே பிசி, எம்பிசி மக்கள் இருக்கிற சில சாதி உணர்வு கொண்ட மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா அவங்க செய்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இந்த பேட்டர்னை திமுக மேற்கொள்றாங்க. எப்பப்பெல்லாம் திமுக மீது ஒரு அதிருப்திகள் எழும்புகின்றதோ அப்போலாம் சாதி ரீதியாக ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி விடுவது. புள்ளிங்கோ அப்படின்னா அது பட்டியல் சமுதாய மக்களை மட்டும்தான் குறிக்குமா? இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாருங்க, அத்தனை மாணவர்களுமே என்ன பண்றாங்கன்னா முக்காக்கால் பேண்ட் போட்டு திரிறாங்க. அந்த முக்காக்கால் பேண்ட் போட்ட அத்தனை நபர்களுமே ஒவ்வொரு சாதியிலுமே இருக்கிறான். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டும் எப்படி நீங்க ஃப்ரேமிங் பண்றீங்க? இது திமுக திட்டமிட்டு செய்கின்றது. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு திமுக திட்டமிட்டே செய்கின்றது. இந்த விவகாரத்துல இது போன்றுதான் டைவர்ஷன் டிபேட்டுகளை திமுக நடத்தி கொண்டிருக்கின்றது. இது பேராபத்து, ஜனநாயகத்திற்கு ஒரு பேராபத்து. அதனால இது போன்று டைவர்ஷன் டிபேட்கள் நடத்தாம
திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம குற்றம் சொல்லணுன்ற காரணத்துக்காக அதெல்லாம் சொல்லல. இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசினுடைய அந்த எந்திரத்தை வந்து வலுப்படுத்திக்கிறணும். அந்த மெக்கானிசத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்தணும். இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு பிரிவுலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பிரிவுகள் எல்லாமே தன்னுடைய மெக்கானிசத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும். கொஞ்சம் ஸ்பீடை வந்து ஏத்திக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு மைனஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ எதற்காக இந்த மாதிரி நம்ம பதிவு பண்றோமே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டுமொத்தமா பயக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம சொல்லல. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பாதையில் செல்ல வேண்டும். வந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்த மண்ணுங்க. இல்ல வந்தவங்களை வந்து வெட்டி அனுப்புவது என்பது தவறான விஷயம். மீண்டும் ஒரு முறை சுராஜ் அவர்கள்ட்ட நான் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நம்ம தமிழ் சமுதாயம் சார்பாக ஒரு பகிரங்க வருத்தத்தை பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு விரை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.